மாமா, இவன் எதுக்கு மாமா வீடியோ எடுத்துட்டு இருக்க? எல்லாம் காரணமா தான் மாப்பிள்ள. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றேன். என்ன மாமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? வேட்டை தான். இந்த வீடியோவை ஆதியோட மாமாவுக்கு அனுப்பியிருக்கேன். இப்ப பாரு, ஃபோன் போட்டு அந்த வீடியோவை பார்க்க சொல்லுவோம். மற்றதெல்லாம் தானே நடக்கும் மாப்ள. மாமா, போலீஸ்காரன் தான் மாமா. சும்மாவா மாப்ள? வெயிட் பண்ணி பாரு. அக்கா, ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் கால் பண்ணியிருந்தாரு. செக்ஸ் எல்லாம் சைன் பண்ணணுமா, இங்க வரவான்னு கேக்குறாரு. அக்கா என்ன? ஹலோ, என்ன சொல்லு. என்ன சார், சூடா இருக்கீங்க போல. உங்களை கூல் பண்ற மாதிரி ஜில்லுன்னு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்க. அப்படியே அதை கொஞ்சம் ஆதியோட அம்மாவுக்கும் காட்டுங்க. அதை பார்த்தாங்கன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன விஷயம்னு சொல்லி தொலை. சார், சொன்னா கிக்கு போயிடும் சார். நீங்களே அந்த வீடியோவை பாருங்க. வச்சிடுறேன். பாய். போன்ல யார் அறிவு? என்ன ஆச்சு? திடீர்னு இப்படி டென்ஷன் ஆயிட்ட? பார்க்கா, ஐயோ, இவங்களா? இப்ப என்ன சொல்ல போறாங்களோ? அடி பாவி, என்னடி பாவம் பண்ண உனக்கு? ஏன் இப்படி என் பையனை சித்திரவதை பண்ற? என் பையனை இந்த கோலத்துல பாக்குறதுக்காக நான் செல்லமா வளர்த்தேன். படு பாவி, உன்னை காதலிச்ச பாவத்துக்கு என் பையனை அசிங்கப்படுத்தின, அவனை அலங்கோலப்படுத்திருக்க. இன்னும் என்னெல்லாம் நீ பண்ண போற? அப்படி என்னடி பண்ணி என் பையனை மயக்கி வச்சிருக்க? இத பாரு, நான் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன் பாரதி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா போயிடுவேன். வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு ஆதியை நான் காஞ்சிபுரத்துக்கு அனுப்புனதுதான். அங்க மட்டும் வராம இருந்திருந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். உனக்காக எல்லாரையும் விட்டுட்டு இப்படி கொசு கடையிலையும் அங்க தரையிலையும் படுத்து தூங்குறான். ஆதியை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அவன் காலை கூட ஆதியே எனக்கு ஒண்ணு இல்லாம பண்ணிட்டல. நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் ஆதி கண்டிப்பா என்கிட்ட திரும்பி வருவான், அந்த நம்பிக்கையில தான். இப்பவும் சொல்றேன், ஆதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நடக்கிறதே வேற. நான் இப்படி பேசிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை.
தண்ணியை குடிக்கா. லட்சக்கணக்குல சம்பளம் கொடுக்கிற முதலாளிய 5க்கும் 10க்கும் கையேந்து வச்சுட்டல. யாரா இருக்கும் ஃபோனில்? விடாமல் இந்த ஃபோன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை பையனோட பொஞ்சாதியாக இருக்குமோ? எல்லா பொஞ்சாதியும் ஒரே மாதிரி தான் இருக்காளுங்க. என்னடா இது? வீடியோ கால் வேற பண்ணுறாங்க. ஆதி எங்க? ஆதியோட போன்ல. நீ யாருமா? இல்லங்க, நான் அவர்கிட்ட தான் பேசணும். என்னம்மா நீ யாரு? அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காருமா. ஓயாம நீ ஃபோன் அடிச்சுட்டே இருந்த, அதனால தான்மா நான் ஃபோன் எடுத்தேன். நீ என்ன அந்த தம்பியோட பொஞ்சாதியா? ஆமா சார். அவர் எங்க? தம்பி வேலை செஞ்சுட்டு இருக்குமா. அப்புறமா நான் கூப்பிட சொல்லட்டா? சார் சார் ஒரு நிமிஷம். அவரு எங்க இருக்காரு? அது என்ன இடம்? என்ன வேலை பாக்குறாரு? இது என்னம்மா வம்பா போச்சு? பொஞ்சாதிங்கிற அவர் என்ன வேலை பார்க்கறாருன்னு கூட தெரியாதா? எதையும் கேட்க மாட்டீங்களா? சார், எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன பிரச்சனை. கோவத்துல அவர் எங்க போறேன்னு கூட சொல்லாம கிளம்பிட்டாரு. ஏதோ பிரச்சனைன்னு வேற சொல்ற. அது சரி, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். உன் புருஷன் என்கிட்ட வந்து ஒரே நாள்ல 10,000 ரூபாய் பணம் வேணும்னு வேலைக்கு சேர்ந்தான். சார், அது என்ன இடம்? செங்கல் சூளமா. சார், அவருக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது சார். அவரு போய் இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நல்லா இருக்குமா நீ சொல்றது? அந்த தம்பி வேலை வேணும்னு எல்லார்ட்டையும் கேட்டு இருந்தது. பாவம்னு வேலை கொடுத்தேன். 5 ரூபா சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு தெரியுங்க. ஆனா அவருக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. அது தெரியாம அவரை போய் இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சிருக்கீங்களே, அதனால தான் நான் கேட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா இல்ல சார். நான் அவரை கட்டாயப்படுத்தி கூப்பிடலாமா? ஐயோ சார், நான் அப்படிலாம் சொல்லல. எனக்கும் அவசரமா ஒரு ஆர்டர் அனுப்பணும், அதனாலதான் வேலை கொடுத்தேன். கஷ்டப்பட்டா தானமா காசு கிடைக்கும். சார், எனக்கு புரியுது சார். நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். எனக்கு அவரை பார்க்கணும். அவரை காட்ட முடியுமா? சரி சரி இருமா, தம்பி வேலை செஞ்சுட்டு இருக்கு. இருமா காட்டுறேன், பாரு. சார், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினதை அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். ஏன் சார், அவரு தனியா இருக்காரு. உதவி செய்ய கூட ஆள் யாரும் இல்லையா? அதாம்மா பிரச்சனையே. இருந்தவங்க எல்லாம் சம்பளம் அதிகமாக வேணும்னு கேட்டுட்டு வேலை செய்ய மாட்டான்னு போயிட்டானுங்க. தம்பி மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. கூட மாட நானும் நிற்கிறேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நான் கேட்டுக்கிட்ட மாதிரி அவர்கிட்ட நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேம்மா.
வேலை போயிட்டு இருக்கு சார். இன்னைக்கு உங்களுக்கு கல்ல இறக்கிடுவோம். நீங்க கவலைப்படாதீங்க. வேலை செய்யறவனுங்க அவனுக்கு நினைச்சிட்டு இருக்கானுங்க நம்ம இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. நம்ம நல்ல சம்பளம் தான் சார் தர்றோம். அப்படி இருந்தோம். ஏமா யாருமா நீ? என்ன வேணும்? இங்க வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஏமா வேலை இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? நான் வேலை தேடி வந்தேன் சார். அப்போ ஒரு கடையில சொன்னாங்க உங்க செங்கல் சூளையில ஏதோ ஸ்ட்ரைக்கா, வேலையாளுங்க யாரும் வேலைக்கு வரலன்னு சொன்னாங்க. அடா அதை ஏம்மா கேட்குற? வேற என்ன, சம்பள பிரச்சனை தான். சார் எனக்கு இங்க வேலை கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும். ஏமா வேலை இருக்குமா? சரியான நேரத்தில் வந்திருக்க. எனக்கு ஆள் தேவைப்படுதுமா. ஒரே ஒரு தம்பி தான் வேலை பார்க்குது. ஒரு நிமிஷம் இரு. ஏப்பா தம்பி, ஒத்தையில கடந்து வேலை பார்க்குறிய? இன்னொரு பொண்ணு வேலை கேட்டு வந்திருக்கு. உனக்கும் ஒத்தாசையா இருக்கும். வேலையும் கொஞ்சம் விரசா முடியும்ல? சார், எத்தனை பேரை வேணா வேலைக்கு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு பேசினபடி 10,000 ரூபாய் தந்துடணும். இந்த பாருமா, என்னாலலாம் உங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. யோ யாரியா நீ? சரியான கஞ்ச பிசினாரியா இருக்க. நீ ஒன்னும் அந்த பொண்ணுக்கு உன் பணத்துல இருந்து நிறைய பைசா கொடுக்க வேணாம். நீ அந்த 10,000 நீயே வச்சுக்கோ. இந்தாமா நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன். தம்பியும் நீயும் சேர்ந்து இந்த ஆர்டரை மட்டும் சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருங்க. சம்மதம்னா இப்பவே நீ வேலைய ஆரம்பிக்கலாம். சார் எனக்கு நீங்க கொடுக்கறேன்னு சொன்ன சம்பளமே போதும் சார். என்ன தம்பி, இந்த பொண்ணு சொன்னது கேட்டுச்சா? சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. சீக்கிரமா வேலையை முடிங்க. போமா. சரிங்க சார். அம்மா, என்னாச்சு? ஏன் முகத்தை ஃபுல்லாக மூடிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. முகத்தில் ஃபுல்லாக அலர்ஜி. கொஞ்ச நாள் வெயில் தூசியில் முகத்தை காட்ட வேண்டான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அடடா, உடம்பு சரியில்லைன்னா எதுக்குமா கஷ்டப்பட்டு வேலைக்கு வரணும்? சரி, அது உங்கள் இஷ்டம். ஏமா என்ன மசமசன்னு நிக்கிற? தம்பி கேட்கறதெல்லாம் கூட மாட எடுத்து கொடு. நான் செய்கிறேன் சார். உனக்கு முன்ன பின்ன செங்கல் சூளையில வேலை செஞ்ச அனுபவம் இருக்கா? எந்த வேலைனாலும் சொன்னா செய்வேன் சார். அப்ப சரி தம்பி, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டரை ஒத்தாளா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? என்ன எல்லாமே காதல் தான். நான் இப்படி வேலை பார்க்கறதுக்கு காரணமே என் பாரதியும் தமிழும் எனக்கு வேணும் தான். என்னங்க சொல்றீங்க? காதலுக்காகவா இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? இப்பெல்லாம் யாருங்க உண்மையா காதலிக்கிறா? சரி,
அப்படி என்ன காதல்? உங்க கதையை சொல்லுங்க கேப்போம். என் காதலை எத்தனை தடவை சொன்னாலும் போரே அடிக்காதுங்க. சொல்கிறேன், நல்லா கேளுங்க. குட்டி தேவதைங்க. அந்த 2 தேவதைகளையும் என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பார்த்துக்கணும். அவங்க அன்புக்கு முன்னாடி நான் படுற கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை மாதிரி உருகி உருகி காதலிக்கிற ஒருத்தர் கிடைச்சிட்டா வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை. பாத்தீங்களா, பாரதியை பத்தி பேசுனதும் நேரம் போனதே தெரியல. வாங்க சீக்கிரமா வேலையை முடிப்போம்.